நாமக்கல் மாவட்டம் பாளையம் பகுதியில் வடமாநில தொழிலாளர்கள் கிரிக்கெட் விளையாடும் போது சிறுமி மீது பந்து பட்டிருக்கிறது. இதனை தட்டி கேட்ட கிராம மக்களை வடமாநில தொழிலாளர்கள் தாக்கியதாக தற்போது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. வடமாநில தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பும் ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜான்சன் வழங்கிட கேட்கலாம். ஜான்சன், வணக்கம். உங்க விரிவான தகவல். ராதிகா, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சிக்குட்பட்ட செங்கோட்டம் பாளையம் பகுதியில் உள்ள குமார் டைசிங் மில்லு 10க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் தங்கி வேலை செய்து வருகின்றனர். அங்குள்ள காலி இடத்தில் தினந்தோறும் கிரிக்கெட் விளையாடுவது வழக்கம். அதே போல இன்றும் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது 9 மாத குழந்தை தலையில் பால் ஒன்று பட்டுள்ளது. இது குறித்து தட்டி கேட்டதற்கு அப்பகுதி மக்கள் கேட்டுள்ளனர். வடமாநில தொழிலாளர்களை அவர்களை தாக்கியும் இதனை அடுத்து இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தியும் கை கால் தோள்பட்டை ஆகிய இடங்களில் தாக்கியுள்ளனர். காயம் ஏற்பட்டு கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திரண்டு சென்று வடமாநில தொழிலாளரை தட்டி கேட்க சென்றுள்ளனர். டைசிங் தொழிற்சாலையில் உரிமையாளரை வடமாநில தொழிலாளர்கள் தொழிற்சாலையில் மறைத்து வைத்து பாதுகாத்ததாகவும் அவர்கள் வெளியே விட மறுப்பதாகவும் கூறப்படுகிறது. அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டைசிங் உரிமையாளர் வடமாநில தொழிலாளர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த திருச்செங்கோடு நகர ஆய்வாளர் வளர்மதி தக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறினர். பின்பு போராட்டமானது கைவிடப்பட்டது. மேலும் காயமடைந்த நபர்கள் மதன், கார்த்திக், நிதிஷ் யாதவ் ஆகியோரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் கூறும் பொழுது, கிரிக்கெட் விளையாடும் பொழுது அந்த குழந்தையின் தாத்தாவை வடமாநில தொழிலாளர்கள் தாக்க வந்துள்ளனர். அறையில் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை கொண்டு வந்து தாக்கியுள்ளனர். இதனால் இரத்த காயம் ஏற்பட்டதாகவும் இது போன்று பலமுறை பெண்களிடம் தகாத முறையில் நடைபெறுவதாகவும் பட்டாசை கொளுத்தி குடிசை பகுதியில் போடுவதாகவும் கூறப்படுகிறது. இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த அடிதடி தகராறு காரணமாக செங்கோட்டப்பாளையம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி ஜான்சன்.